அதே மாதிரி அம்மாவுக்கு பிபி இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, அம்மாவுக்கு வேறு எதுவும். ஸோ மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர்னா ஒன்றுமே இல்லைங்க. 2 கையிலையும் அம்மாவோட இதயத்தோட அளவில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தால் பத்தாது. வணக்கம். ஹை யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ்னு என் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு என்ன அர்த்தம், ப்ரீ எக்லாம்சியானா என்ன, ஹை ரிஸ்க் ஃபார் ப்ரீ எக்லாம்சியானா என்ன அப்படின்னு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா இது அதோட கண்டினியூஷனாக இருக்க போகுது. சரி, இப்போ எனக்கு ரிப்போர்ட்டில் ஹை ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதாவது கர்ப்பப்பைக்கு வர ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, கர்ப்பப்பைக்கு வர ரத்த ஓட்டம் ஏன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அது எப்போ மாறுதல் அடையும், எப்படி மாறுதல் அடையும் அப்படிங்கிறதும் சொன்னேன். ஸோ 2வது மாதம் முடியும் போது இந்த முதல் மாறுதல் நடக்கும். ஸோ இந்த முதல் மாறுதல் நடந்ததுக்கப்புறம் 3ஆம் மாதம் ஸ்கேனில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு யூட்ரைன் ஆர்டரி டாப்லர், அதாவது கர்ப்பப்பைக்கு வர ரத்த ஓட்டத்தை பண்ணுற டாப்லர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த ரத்த ஓட்டம் சரியாக மாறுதல் அடையலை, கம்மியாக தான் மாறுதல் இருக்குது அப்படின்னா வெறும் அதை வச்சு மட்டும் மாத்திரையை ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா நியர்லி ஒரு 70% 3ஆவது மாதம் மாறுதல் அடையலை அப்படின்னா 4ஆவது மாதம் மாறுதலில் சரியாக அடைஞ்சிரும். ஸோ அது தெரியாமல் நம்ம மாத்திரையை வெறும் ஹை யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ் வச்சு மட்டும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எந்த ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3ஆம் மாதத்தில் யூட்ரைன் ஆர்டரி டாப்லர் அப்படிங்கிறது பல பங்கில் ஒரு விஷயம்தான். ஸோ யூட்ரைன் ஆர்டரி டாப்லர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவோட ஹைட் வெயிட் என்ன அப்படிங்கிறத பார்த்து, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தைங்கள் இருக்காங்களா, அந்த குழந்தை பிறக்கும் போது ஏதாவது பிபி வந்ததா இல்லையா, இல்லை முன்னாடி பண்ண குழந்தைக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தது 7ஆவது மாதம் 8ஆவது மாதம் அப்படின்னு எதாவது ஆயிருக்கா, அதெல்லாம் டீட்டெயிலாக அந்த ஹிஸ்ட்ரி எடுப்போம். அதே மாதிரி அம்மாவுக்கு பிபி இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, அம்மாவுக்கு வேறு எதுவும் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கா, இதெல்லாம் பற்றியும் டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி எடுத்துப்போம். அதே மாதிரி அம்மாவுக்கு இவங்க வயிற்றில் குழந்தையாக இருக்கும் போது பிபி வந்ததா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு அம்மாவுக்கு இந்த தடவை பிபி வருமா இல்லையா அப்படிங்கிறத சாஃப்ட்வேர் கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எடுத்துப்போம், யூட்ரைன் ஆர்டரி டாப்லர் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியதை மெஷர் பண்ணுவோம். அது என்ன சார் மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்னா, ஸோ மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர்னால் ஒன்றுமே இல்லைங்க, 2 கையிலையும் பிபியை ஒரே நேரத்தில் மெஷர் பண்ணுறது. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் கைட்லைன்ஸ் இருக்குது. இது அம்மா உட்காந்து தான் இருக்கணும், 2 கைகளும் சப்போர்ட் வச்ச மாதிரி ஒரு இதில் இருக்கணும். அதே மாதிரி 2 கால்களும் கால் மேலே கால் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, பேரலாக தரையில் வச்ச மாதிரி இருக்கணும், முதுகு சாஞ்சு இருக்கணும். இப்படி இருக்கும் போது 2 சைட்லையும் 2 கையில் எலக்ட்ரானிக் பிபி அப்பேரட்டஸ் கனெக்ட் பண்ணி அது 2த்தையும் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணணும். இந்த எலக்ட்ரானிக் பிபி அப்பேரட்டஸும் அம்மாவோட இதயத்தோட அளவில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தால் பத்தாது, திரும்ப 15 நிமிஷம் கழித்து இன்னொரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதுதான் மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர். இது ஒரு கையில் பிபி பார்க்குறத விட ரொம்ப சுப்பீரியர். ஸோ இதில் கிடைக்கிற வேல்யூவை எடுத்து ப்ளஸ் யூட்ரைன் ஆர்டரி டாப்லரில் பிஐ வேல்யூ அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ரேடியாலஜிஸ்ட்டோ இல்லை ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டோ. அந்த வேல்யூவையும் எடுத்து போட்டு ப்ளஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி, ஹைட் வெயிட் என்ன, அம்மாவுக்கு பிபி இருந்ததா, அவங்களுக்கு இருந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி ப்ளஸ் பிளட் டெஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுவோம். என்ன சார் பிளட் டெஸ்ட் அப்படின்னா, அதை பற்றிய வீடியோ அடுத்து போடுறேன். அதை பற்றி இன்னும் இந்த ரிஸ்க் கால்குலேஷனுக்கு ஹை ரிஸ்க் வந்தால் என்ன, லோ ரிஸ்க் வந்தால் என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.